இன்றைய நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள், சப்தமி திதி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான திதி. சப்தமி திதி அன்னைக்கு பொதுவாகவே நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே எடுத்து பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசுமாடு வாங்கறதுக்கு, விவசாயத்தில் செழிக்க வேண்டும், நல்ல பசுமாடு வாங்கணும்னா சப்தமி திதி அன்னைக்கு வாங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பசு நல்ல குட்டி போடும், அதுலேருந்து பல பசுமாட்டுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய பிராப்தம். 33 தேவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய காமதேனு வழிபாடு பண்ணுவதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவுமே இந்த சப்தமி திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அஷ்ட ஐஸ்வர்ய கடாட்சத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பெறக்கூடிய அற்புதமான திதி இந்த சப்தமி திதி. இன்னொன்று விசாக நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைய நாள் ரொம்ப அபரிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். சந்திராஷ்டமம்னு யாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க. பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் கொடுக்காது. எந்த இடத்துல மௌனம் காக்க வேண்டுமோ அந்த இடத்துல மௌனம் காக்க வேண்டும். எந்த இடத்துல நோன் சொல்லணுமோ அந்த இடத்துல நோன் சொல்ல கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டுமே. அதனால் தைரியமாக உங்கள் வேலைகளை நீங்கள் எடுத்து பண்ணலாம். காமதேனு வழிபாடு பண்ணிட்டு எந்த விஷயத்தை எடுத்து பண்ணாலும் இந்த நாள் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம். வாழ்க்கை துணையுடைய லட்சியத்தை இன்றைய நாள் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஈஸியாக உட்காரும். அதனால் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், யாரோ உங்கள் பங்கு வர்த்தகர்கள் இருக்காங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் இருக்காருன்னா இந்த பழைய தொழில் ஆரம்பிக்கலான்னு உங்களுக்கு சஜஷன் கொடுப்பார். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், எல்லா விதமான மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னால் அது குரு. அந்த குருவுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம்னா உங்க கீழே வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், அவங்க கூட நல்ல ஒரு நட்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் குழந்தைகள் நன்னா படிக்கணும், குழந்தைகள் படிக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ இன்றைய நாள் உங்க குழந்தைகள் நன்னா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு லட்சியம் வச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கான பணம் இருக்காது. நான் போய் யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பேங்க்ல அருமையான லோன் கிடைக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். அதனால எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க. ஏன்னா குபேரனே உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார், சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனுடைய வீடு. அதனால் மணப்பெண் வேண்டி இருந்து எங்கேயார் நீங்கள் இந்த மேட்ரிமோனி சர்வீசஸ் அதே மாதிரி பேப்பர்லலாம் ஆட் கொடுத்துருந்தீங்க, இல்லை ஆன்லைனில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக நல்ல பொண்ணு அமைவாங்க, நல்ல பையன் அமைவான். ஆனால் சனி அந்த இடத்துல வக்கரமாக இருக்கிறது. எங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வக்கரம். பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறதும் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் சஞ்சாரம் செய்கிறார். ஆல்ரெடி இந்த வரனை பார்த்து நான் வேண்டான்னு விட்டுட்டேன் சார். சரி பரவாயில்ல சார், ஆனால் இப்போ எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு, எனக்கு இப்போ மனம் பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பையனையே செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பொண்ணையே செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் சூப்பராக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாள். குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். தன பிராப்தம், தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக ஆண்களுக்கு இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, கையிருப்பு பணம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எப்பெல்லாம் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு அப்படிங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அந்த ஒரு கிரகத்தின் மீது சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாள்ல தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நல்ல அந்யோன்யம் இருக்கும் அம்மா கிட்ட. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு
நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் ஆதரவு அதிகமாக இருக்கும். யார்கிட்ட வேணாலும் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக பேசக்கூடிய, மற்றவங்களுடைய மனசை நீங்கள் கவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மனசு அலப்பாயும்னு சொல்லுவாங்க. ஆனால் காலபுருஷனுக்கு அது 7ஆம் வீடாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னு உங்களால் இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா போதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். ஆலோசனை கூறுவதில் இன்றைய நாள் நீங்கள் தான் கெட்டிக்காரர்கள். நிறைய பேர் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு பேசிக்கலா உங்க பெயர் அப்படிங்கிறது நல்ல பெயராக மாறக்கூடிய, நீங்க தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்க போறீங்க. குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கும். நிறைய மனசுக்கு திருப்தியான ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு இந்த நாள் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அமைதியான தோற்றம். முகத்தில் இன்றைய நாள் நல்ல ஒரு பொழிவு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சந்தனம் வச்சுட்டு போங்க. ஓபி சந்தன தாரணம் பண்ணலாம், இல்லை ஸ்ரீசூர்ணம் வச்சுக்கலாம், இல்லைன்னா சந்தனம் வச்சுக்கலாம். ஏன் வைக்கணும்னு கேட்டால் குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அதனால பொதுவாகவே உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாய் மொழியாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்நாள் நல்ல கெட்டிக்காரனாக நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தர்மத்துக்கு மீறாத நாட்களாக இந்த நாள் இருக்கப்படுது. அதுவும் இந்த நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையா இருக்கணும் சார். எதுலையா இருந்தாலும் நேர்மைதான் முக்கியம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கௌரவமான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கும். பார்க்கிற நபர்கள் எல்லாமே நண்பர்களாக மாறுவார்கள். அத்துணை பேருமே உங்ககிட்ட ரொம்ப நட்பாக பழகுவார்கள். வியாபாரத்தில் இருந்த நபர்கள் இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நினைத்த காரியங்கள் கைகூடும். பொக்கிஷமாக ஒரு சில குழந்தைகளுக்கு மாறப்போகிறது. எதிர்பாராத தனலாபங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த நாள் பெண்களுக்கு, அதுவும் மூத்த பெண்கள் வீட்டில் அம்மா, பெரியம்மா, சித்தி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய அத்துணை விஷயங்களுமே இன்றைய நாள் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேர் ஃபேமிலியோடு எங்க நல்ல ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் குருன்னா ஆன்மீக பயணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல எந்த இடத்துல லாஸ் வந்ததுன்னு பார்த்து அது சரி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த நாள் ஏற்படும். அடுத்த 3 வாரத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃபே மாறும். தைரியமாக நீங்கள் இருக்கலாம். பெரிய பணம் ஒன்று நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவுமே கண்டிப்பாக நடக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள். வீடு விற்று பணம் வரணும், அந்த வீடு விற்க முடியல, நல்ல பார்ட்டி கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஆட்களுக்கும் அருமையான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க, அதுவுமே நடக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி கலியுக காமதேனு கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அதுல என்னன்னா அதிர்ஷ்டம், லாபஸ்தானத்துல சூரியன் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, ஒளி கிரகங்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அதுல சந்திரன் என்ற நட்சத்திரம் குருமார்கள் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலியமா பயங்கரமான திருப்தி, பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். மனசுக்கு ரொம்ப இனிமையான செய்திகள் தேடி வரும். நிறைய பேர் வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அதிர்ஷ்டம் கொடுக்கறது, நல்லா பாஸ் ஆகிறது, செம்ம மார்க் வர்றது, மெரிட்டில் சீட்டு கிடைக்கிறது, எதிர்பாராமல் ஒரு தனப்பிராப்தம் பணம் கொடுக்கறது, வாங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கப்படுது. விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கிஃப்டாக கூட வரலாம், எதிர்பார்க்க முடியாது. சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் எல்லாமே போயிடும். சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் சார்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள்லேருந்து அது சிறப்பாக நடக்கும். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் நல்ல லாபங்கள் கொடுக்கும். நல்ல பார்ட்டி வருவாங்க. நீங்கள் தேவையான பணவரவுகள் எல்லாமே கொடுக்கும். குரு அப்படிங்கக்கூடிய கிரகம் ஒரு சுப கிரகம். அந்த கிரகத்தின் மேல் சந்திரன் தொடர்பு வரும் பொழுது இன்றைய நாள் நல்லது நடக்கும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுங்க. நல்ல திருப்தியும் இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்கும். ரெண்டும் கலந்த கலவையா இருக்கும். பொன் நிறத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்காரு. தொழில் முடக்கத்திலிருந்து வெளியே வருவீங்க. புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். உங்க ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்துல குருவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அம்மா மூலியமா அப்பா மூலியமா மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. அதனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலை செய்ய போறீங்க. ஒரு லக்கு உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க அப்பா அம்மாவை காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் வயலட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறுகள், சுளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு போதிக்கணும். குழந்தைகள் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் கத்துறான்னா அந்த கத்துறதுக்கு பின்னாடி ஒரு பல விஷயங்கள் நடந்திருக்கும். அது என்னன்னு நீங்க கொஞ்சம் உங்களுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா போறோம். இன்றைய நாள் அது என்ன வாயில சொல்றாங்களோ அது ஆக்சுவல் ரிசல்ட் கிடையாது. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் கால பைரவன் வழிபாடு பண்ணுங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து இந்த நாள் நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் தென்படும். ராசியா நிறம் கருநீல நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம்னா துலாம், 2வது மிதுனம், 3வது கும்பம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே பலிக்க, நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு மனசில் ஒதிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.